கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வேளையிலே அப்பா என்று அவரை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு புத்திர பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு அருளின அவருடைய கிருபைக்கு தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய தயவு மகா பெரியது, அவருடைய இரக்கமும் அவருடைய மன்னிப்பின் கரமும் நம் ஒவ்வொருவர் மீதும் வைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவருடைய நமக்கு செய்த அவருடைய நன்மைகளுக்காக, கிருபைக்காக நாம் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கக்கூடிய பாக்கியவதிகளாக, பாக்கியவான்களாக காணப்படுவோம். இயேசப்பா, எங்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்து எங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தின தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன் என்று எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் அவருடைய சன்னிதானத்திலே நிலைத்திருப்போம். கர்த்தர் இந்த 26வது நாளை கூட நம்முடைய வாழ்நாளிலே ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்த்து கடந்து வருவோம். சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது: ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று பக்தன் சொல்லியிருக்கிறார். அவருடைய மன்னிப்பு நம்முடைய வாழ்நாளிலே பெரிதாய் காணப்படுகிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு பாவங்களுக்கும் அவர் நம்மை தண்டித்தாரானால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படியோ எங்கேயோ போயிருக்கும், எப்படியோ நம்முடைய வாழ்க்கை முடிந்திருக்கும் அல்லவா? அப்படியாய் கர்த்தர் நம்மை தண்டிக்காதபடி அவருடைய மகிமையினாலே நம்மளை நிரப்பி, அவருடைய கிருபையினாலே நம்மளை ஆசீர்வதித்து இம்மட்டும் காத்து கொண்டார். இதோ அவருடைய வல்லமைக்கு, அவருடைய தயவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை உள்ளவராய் இருக்கிறார், தயவுள்ளவராய் இருக்கிறார். நம்மை அவர் அண்டையிலே சேர்த்து கொள்ளுகிற தகப்பனாக காணப்படுகிறார். நமக்கு புத்தி புகட்டி நல்வழியிலே நடத்த ஒரு சிநேகிதனாக அவர் நம்மை பின்பற்றி வருகிறார். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது. ஆண்டவரே, உம்முடைய இமைகள் என்னை சோதித்து அறியும் போது என்னிடத்திலே பாவம் ஒன்றுமில்லை என்று நான் பொன்னினால் புடமிடப்பட்ட இதோ உமக்கு சுத்த பொன்னாக விளங்கட்டும். ஆண்டவரே, இயேசப்பா, உடைய இருதயத்தை எந்த நேரத்திலையும் நான் துக்கப்படுத்தாதபடி, வேதனைப்படுத்தாதபடி என்னை பரிசுத்த பாதையிலே நடத்தும். அது மாத்திரமல்ல, நான் வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொரு விண்ணப்பத்தின் வார்த்தையை நீர் கேட்டு, என் மகனுக்கு என் மகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை, என் மகனுக்கு என் மகளுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, அவர்கள் இன்னமும் கடனாளிகளாய் இருக்கிறார்கள், வீடு கட்ட முயற்சித்தும் பலனில்லாமல் போகிறது என்றெல்லாம் துக்கிக்கும் தாய் தகப்பனுடைய கண்ணீரையும் ஒரு குடும்பத்தினுடைய கண்ணீரையும் கர்த்தர் கண்காணிக்கிறார். ஏசப்பா, விரைவிலே உங்களுடைய கண்ணீரை துடைத்து இருதயத்தின் விருப்பத்தின்படி உங்களை செயல்படுத்தி அவருடைய கிருபையும் உங்களுக்கு மிகுதியாய் காணப்பட உதவி செய்வார். வேத பகுதியிலே தேடின ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்த தேவன் இந்த நாளிலும் கூட நாம் கூப்பிடும் சத்தத்துக்கு செவி கொடுத்து
நம்முடைய தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருக்கு நன்றி உள்ளவர்களாக, சாட்சி உள்ளவர்களாய் நிலைத்திருக்க, எப்பொழுதும் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய பக்தர்களாக, பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகிறது நிமித்தமாய் நம்முடைய சரீரம் பலனற்று போய்விடும். நம்முடைய இருதயம் மிகவும் துக்கிக்கும். ஆகையாலே எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்லிவிடுங்கள். நானும் தேவைகளை சந்திப்பேன், சந்தோஷப்படுத்துவேன், குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று சொன்ன தேவன் அப்படியாய் செயல்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.